ஸ்டார் டுடே எபிசோட் கதிர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ரொம்ப நேரமாக டோரை தட்டிகிட்டே இருக்காங்க. ஆனால் வந்து ஓப்பன் வாங்க உள்ள அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஆனால் மறுபடியும் தட்டிகிட்டே இருக்கிறதுனால கதிர் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா ராஜி தான் ரொம்ப அழகாக சாரீ கட்டிட்டு வந்திருப்பாங்க. கதிர் எடுத்து கொடுத்த சாரீ. கதிர் பார்த்து சிரிப்பாங்க. அப்புறம் முறைச்சிக்கிறாங்க. உடனே வந்து என்னை பார்த்தவொடனே அப்படி முறைச்சிக்கிறேன் அப்படின்றாங்க. என்ன நான் பண்ண தப்பு தான், நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது தான், அதுக்கு தான் மன்னிப்பு கேட்டுட்டு இல்லைன்றாங்க. அதை விட்டு நீ இப்படி பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது. நான் என்ன ஓவராக பண்ணிட்டு இருக்கேன், நீ பண்ணிட்டு தான் ஓவரா இருக்குன்றாங்க. நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை ராஜி. இப்ப நான் என்ன பண்ணி எதுக்கு அப்படி கத்திட்டு இருக்கான்றாங்க. பின்ன நீ பண்ணது எதுவுமே தப்பு இல்லைன்னு சொல்ல வரியான்றாங்க. நீ எதுக்கு வந்து ஒழுங்கா உன்னுடைய ஒர்க்ல வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டேங்கிறேன்றாங்க. அதை விட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் தான் செஞ்சுட்டு இருக்க ராஜின்றாங்க. சரி, நம்ம பண்ண தப்பு தான், சரியா என்ன மன்னிச்சிடுன்னு சொல்கிறாங்க. இனிமேல் குழந்தை மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன், நீ சொல்கிறத கேட்குறேன், நான் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணுறேன்றாங்க. சரி ஓகே, சரி இப்போ சொல்லு இந்த சாரி எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குன்றாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கோம். பழனி வராங்க. பழனியுடைய முகமே ஒரு மாதிரி இருக்குது. கேட்க அவங்களுடைய கொஸ்டினே ஒரு மாதிரி இருக்கும். ரஜினி போய் சாமி ஃபோட்டோக்கு போங்கிட்ட சரி நீங்கள் பேசிட்டு இருங்கன்னு வாங்க. உக்காருங்க மாமான்றாங்க. கடையில் வேலையெல்லாம் எப்படி போகுது, ரொம்பவே சரியில்லை மாப்பிள்ளைன்றாங்க. என்ன மாமா ஆச்சு, இல்லை இந்த மாதிரி மயிலா அவங்களுடைய அப்பா முன்னாடியும் என்னை ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாரு பாண்டிய மாமான்றாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா, மச்சான் நடந்துக்கிறதே எதுவுமே சரியில்லைப்பா, ரொம்ப மோசமா நடந்துக்கிறாரு. அப்பா பண்ற தப்பு நீங்க சொல்லலாம் இல்லையா, அவங்க முன்னாடி திட்ட வேண்டாம்னு சொல்லுங்க, இல்லைன்னா சொல்லட்டுமா அப்படின்றாங்க. இல்லை வேண்டாம் மாப்பிள்ளன்றாங்க. என்ன மாமா நீ இப்படி சொல்லிட்டு இருந்தா இப்படி சொல்லுன்றாங்க. அந்த கடையில இந்த அளவுக்கு நீ கஷ்டப்படுறல, எதுவாக இருந்தாலும் ஓப்பனா பேசிக்கோமா மட்டும் நிறைய அட்வைஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் வந்து வீட்டுல மீனா இவங்களாம் இருக்கவும் செந்தில் வராங்க. செந்தில் வந்ததுமே வந்து கோமதி பாட்டுக்கு பேசிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து உள்ள போற அரிசி போய் தண்ணி எடுத்துட்டு எனக்கு சுடுதண்ணி, உடம்பு சரியில்லை என்னன்னு எடுத்துட்டான்னு சொல்றதுல அன்னிக்கிட்ட பேசணும் ஓப்பனா சொல்லிடலாம்லன்றாங்க. மீனா எதுக்கு நீங்க வர சொன்ன, தலை தீபாவளின்னா உங்க அப்பா அங்க வர சொல்லிருக்கலாம்ல, அங்க தனியா நம்ம என்னத்தை கொண்டாடுவோம், இங்கன்னா ஃபேமிலியா இருப்பாங்க இல்லையான்றாங்க. பேசிட்டே இருக்கவும் மீனாவுடைய அப்பா அம்மா வந்துருவாங்க. அப்புறம் எங்க வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கூப்பிடுறாங்க. வந்ததுமே வந்து சிறு வரிசையெல்லாம் அவங்களுக்கு தட்டில் வச்சு கொடுக்குறாங்க. பாண்டிய செந்தில பார்த்து முறைக்கிறாங்க. காலையில் இருந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. நாளைக்கு காலையில வீட்டுக்கு வந்துடுங்க, விருந்து சாப்பிட்டு போயிடுவீங்க, சரிங்க மாமான்ற மாதிரி செந்தில் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கெல்லாம் பேசிட்டு போகும். வெளியே வந்து மீனாவுடைய அம்மா ஏடி முகம் அப்படி இருக்கு, எப்படி இருக்கு, நல்லா தான் இருக்கு மீனா, மாப்பிள்ளைகிட்ட எப்படி இருக்கணுமோ அப்படி, அதை விட்டு தேவையில்லாம இப்படி நடந்துக்காத. நான் என்னம்மா நடந்துக்கிறேன், நான் எதுவும் நடந்துக்கல சரியா, நல்லா தான் இருக்குன்றாங்க. நீ சும்மா தேவையில்லாத பேசிட்டு இருக்காதுன்னு வாங்க. நீ ஒழுங்காங்கிறது போன்றாங்க. யார் சொல்றது கேட்டு இப்படி நடந்துக்காதுன்னு வாங்க. அப்புறமா செந்தில் மீனா கேட்டீங்க பாரு மீனா, கண்டிப்பா தீபாவளி நம்ம வீட்டுல தான் கொண்டாடி ஆகணும், அதுல ஏதாச்சும் பிரச்சனை பண்ணா அவ்வளவுதானு வாங்க. மைண்ட்ல இருந்துட்டு அப்பா இனிமேல் கூட்டம் இன்னும் அதிகமாக தான் வரும்ன்றாங்க. தலை தீபாவளி எல்லாருக்கும் செய்யறாங்கல்ல, மீனோட வீட்டுல இருந்து வந்திருக்காங்க பாடுறாங்க. ஆனால் எனக்கு தான் எங்கப்பா அதுக்கு கொடுத்து வைக்கலான்னு வாங்க. மயில அப்பா இந்த டைம் கண்டிப்பா உனக்கு செய்வேன்றாங்க. எப்படிப்பா செய்யறமா, அதுக்கான உதவி மட்டும் நீ பண்ணா போதுன்றாங்க. அதுக்கு உதவி பண்றதுக்கு நீ செய்யாதே இருக்காமப்பா அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. பாண்டி இல்லையான்றாங்க. என்ன விஷயம்னே இல்லை 10,000 பணம் கொடுக்கணுன்னே இந்த பணத்தை வாங்கி வச்சுக்கிறாங்க. இதுல வந்து தலை தீபாவளி செய்யறேன்னு சொன்னோன்னே மயிலி ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க.